நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, பெருந்தலைவர் காமராஜருக்கு திரையுலகிலே 2 பேர்களைத்தான் பிடிக்கும். ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மற்றொன்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஆனால் கண்ணதாசன் அவர்கள் அடிக்கடி கட்சி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனாலும் பாசம், காமராஜர் மீது அளவில்லாத பாசம் கொண்டவர் கண்ணதாசன் அவர்கள். அப்படிப்பட்ட கண்ணதாசன் அவர்கள் மாற்று கட்சியிலே இருக்கின்றார். பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரசிலே இருந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த உலகத்திலேயே அறிவுஜீவி நாடு என்று சொல்லக்கூடிய ரஷ்யா பெருந்தலைவர் காமராஜரை அழைக்கிறது. ரஷ்யா அழைத்தது உடனே இங்கே இருக்கின்ற எதிர்கட்சிகள், அன்றைக்கு எதிர்கட்சிகள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நாம் உண்மையை சொல்வதிலே ஒன்றும் தவறில்லை. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தலைவர்கள் முதல் 3ஆம் தர தலைவர்கள் வரை விமர்சனத்தை கடுமையாக வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு முதல்வர் ரஷ்யாவுக்கு செல்கிறார், இதிலே இவருக்கு என்ன பிரச்சனை இவர்களுக்கு? ஆனால் மேடைதோறும் முழங்குகின்றார்கள், அவர்கள் அப்படி காமராஜர் படிக்காதவர், அங்கே அறிவு உலகத்திலே போய் நின்று கொண்டு என்ன பேசுவார், எதை பேசி கிழிப்பார் என்றெல்லாம் கூட விமர்சனத்தை அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் பேசுகின்றார்கள். கடுமையான விமர்சனம் வைக்கின்றார்கள். அப்படி வைக்கின்ற பொழுது அதே கட்சியில் கண்ணதாசன் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது இவருக்கால் மனம் தாங்க முடியவில்லை. மனம் அப்படியே வலிக்கிறது. ஏனென்றால் காமராஜர் மீது அவர் வைத்திருக்கின்ற பற்று தீராத பற்று. பெருந்தலைவர் காமராஜர் இதற்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். அவருடைய பெருந்தன்மையான குணம், எவனும் எதையும் சொல்லிவிட்டு போகிறான் என்று விட்டு விடுவார். ஆனால் கண்ணதாசனால் பொறுக்க முடியவில்லை. அந்த நேரத்திலே ஒரு பாட்டில் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. அந்த பாடலிலே அவர் கொட்டி தீர்க்கிறார் இவருடைய மனக்கவலைகளை எல்லாம். இன்றைக்கு மேல் நாடு என்று சொல்லப்பட்ட ரஷ்யா ஒரு அறிவுஜீவியான நாடு. அங்குதான் அறிவு வளர்ந்தது, அங்குதான் அறிவு உற்பத்தியானது என்று நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் அந்த உலகம் அவரை அழைக்கிறது. யார? படிக்காத மேதையே என்று சொல்ல காமராஜரை அழைக்கின்றது. இதை இங்கே உள்ளவர்கள் பொறிக்கவில்லை என்று சொன்னவுடன் கண்ணதாசன் வரிகளை போடுகிறார் பாருங்கள். சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா மகனே, வென்று வா. நீ போயிட்டு வா, அங்கே இருக்கின்ற அறிவுலகத்தை வென்று கொண்டு வா, அவர்களை ஜெயித்து வா என்று அந்த வரிகளை பல்லவியாக போடுகிறார். பிரபலமான பாடல் அந்த பாடல். அந்த பாடலில் உள்ள கருத்துக்கள் அத்தனையுமே காமராஜரை விமர்சனம் பண்ணியவர்களுக்கு ஒரு மரண அடியாகத்தான் அந்த பாடல் அமைந்தது. கன்று தாயை விட்டு பிரிந்த பின்னும் அது நின்ற இடத்தை மறப்பதில்லை. கன்று தாயை விட்டு பிரிந்த பின்னும் அது நின்ற இடத்தை மறப்பதில்லை. தனக்கு விளக்கம் சொல்றாரு. யாரு? மாடு கன்று 2 இருக்கிறது. கொஞ்சம் பெருசாகின உடனே அது விலகி போயிருச்சு. ஆனால் அதுக்காக அந்த வளர்ந்த இடத்தை மறக்குமா அந்த கன்று? மறக்காது இல்லையா? அதே போல உன்னுடைய நிழலிலே வாழ்ந்தவன் பெருந்தலைவர் காமராஜர் என்கின்ற நிழலிலே, அவருடைய பாசத்திலே அவரை கண்டு வளர்ந்த கண்ணதாசனாகிய நான்
மாற்று கட்சியிலே இருந்தா கூட உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறேன். என்ன முதல்ல விளக்கம் சொல்லிடணும், இல்லைன்னா அங்க இருக்கிற அறிவாளினி காட்டிக்கிறாங்களே நிறைய பேர். அன்னைக்கு அறிவாளினி தன்னை காட்டிக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி சொன்னாத்தான் பதில் புரியும் என்பதற்காக சுய விளக்கத்தை இரண்டாவது அறிவிலை கொடுக்கின்றார். அடுத்து சொல்லுகிறார் பாருங்க, ஒரு சரணத்தை போடுறாரு. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது. எது? ரஷ்யா அன்றைக்கு அறிவுலகம். ஆகவே அங்கிருந்து உன்னை அழைக்கிறாங்க, நீ போயிட்டு வா. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவன் என்று பழிக்கின்றது. அங்க அறிவுலகம் கூப்பிடுது. இங்க இருக்கிற சில்லற பயல்வெல்லாம் மூணாம் தரத்து பேச்சாளர்கள் எல்லாம் மூன்றாம் தர பேச்சாளர்கள்லாம் என்ன சொல்றான்? காமராஜருக்கு என்ன தெரியும்? பழிக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாதவர் அங்க போய் என்ன செய்வாரு? கோட்டி சூட்டு போட தெரியாதவர் எப்படி போடுவாரு? சிங்கமன போனார் சார், வேட்டி சட்டையில ரஷ்யாவுக்கு போனார். வேட்டி சட்டை தான், கம்பீரமா போனாரு, சிங்கம் மாதிரி போனாரு. அங்க போய் இறங்குறாரு. அந்த அறிவுலகம் இவரை கண்டு எழுந்து நின்று வரவேற்றதையா. சிவப்பு கம்பள மரியாதை என்ன என்ன! இதை கண்டெல்லாம் பொறாமப்பட்டு தான் அன்றைக்கு மேடைதோறும் விமர்சனத்தை வைத்தார்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள். இவர் அதை பொறுக்க முடியாம கண்ணதாசன் போட்ட வரிகள் தான், அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவன் என்று நினைக்கின்றது, அரண்மனை வாசல் திறக்கின்றது, அங்கே ஆணவம் புன்னகை புரிகின்றது. அந்த ரஷ்யாவின் அரண்மனை கதவுகளெல்லாம் எங்கள் தலைவன் காமராஜருக்காக திறந்து 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 விடுகின்றன. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இந்த ஆணவக்காரர்கள் ஏதும் இந்த ஆணவக்காரர்கள் இந்த விமர்சனத்தை வைத்தவர்கள் அப்படியே மனசுக்குள்ள குமரி அப்படியே கும்முன்னு இருக்கிறாங்களாம். புன்னகை புரிகின்றார்களா? எது? மனசுக்குள்ள புன்னகை புரிகிறார்கள். அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவன் என்று நினைக்கின்றது, அரண்மனை வாசல் திறக்கின்றது, அங்கே ஆணவம் புன்னகை புரிகின்றது, சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா. இது ஒரு சரணம் போட்டாச்சு. இப்போ இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? காமராஜருக்கு படிக்கவில்லை, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் அங்க போய் என்ன பண்ணுவாரு? அங்க என்னத்தை கற்றுக்கொண்டு வருவாரு? அவங்க பேசுற மொழிகள் இவருக்கு தெரியாது. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். இதற்கு பதிலடியாக வார்த்தைகளை போடுகிறார் பாருங்க. உண்மையை சொல்வதற்கு படிப்பதற்கு. ஏங்க, அங்க போய் அந்த நாட்டில் போய் நீங்க நல்லா இருக்கீங்களா, நாங்க நல்லா இருக்கோம், உங்களுடைய நாட்டினுடைய திட்டங்கள் என்ன, உங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார திட்டங்கள் என்ன, அந்த திட்டங்களிலே ஏதாவது எங்க நாட்டுக்கு பயன்படுமா என்று தெரிந்து கொள்வதாக போயிருக்கிறாரு. இதுக்கு படிப்பு எதுக்கு? யாரு? கண்ணதாசன் கேட்கிறாரு. யாருக்காக? கர்ம வீரன் காமராஜனுக்காக கேட்கிறாரு. உண்மையை சொல்வதற்கு படிப்பதற்கு எல்லாம் தெரிந்தவர் போல நடிப்பதற்கு. அன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களை பேச்சு என்கின்ற தன்னுடைய திறமைகளால் பேச்சாற்றல்களால் தாங்கள் தான் அறிவாளி என்று காட்டிக்கொண்டு அலைந்த அந்த கும்பல் தான் இந்த காமராஜரை இப்படி படிக்காதவனுக்கு எப்படி அறிவு இருக்கும் என்று கேட்டது. அதற்கு மரண அடியாக கொடுத்தார் அந்த பதில்தான். அந்த பதில் உண்மையை சொல்வதற்கு படிப்பதற்கு எல்லாம் தெரிந்தவர் போல நடிப்பதற்கு. எல்லாமே தெரிஞ்ச மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே கண்ணதாசனால் பொறுக்க முடியாமல் அதை
அந்த பாடல் வரிகளை போடுகின்றார். கண்கண்ட காட்சிக்கு விளக்கெதற்கு, அங்க போய் பார்க்க போறாரு. அந்த நாடு மரியாதை கூப்பிட்டு மரியாதை செய்ய போகிறது. ஆகவே அங்க போறாங்க. அங்க போய் நேரில் பார்க்கின்றவனுக்கு சாட்சி எதுக்கு? என்ன சொல்லணும்? காட்சிக்கு கண்கண்ட காட்சிக்கு சாட்சி எதுக்கு? அழகாக கேட்கின்றார். நெஞ்சில் கள்ளமில்லாதவர்க்கு பயம் எதற்கு? நெஞ்சில ஒரு வஞ்சகம் இல்லையே பெருந்தலைவர் காமராஜருக்கு. இவ்வளவு திட்டினாலும் அதையும் பொருட்படுத்தாமல் அவர் பாட்டுக்கு போகிறார். ஒரு கம்பீரமாக சிங்கமாக ரஷ்யாவுக்கு போய் அங்கே இருக்கின்ற அதிகாரிகளையும் பெரிய பெரிய மினிஸ்டர் தலைவர்களையும் சந்தித்து அவர் உரையாடி மகிழ்ந்து வருகிறார் என்று சொன்னால் இதையெல்லாம் பொறுக்க முடியாமல் அன்றைக்கு கூக்குரலிட்ட அந்த கட்சிக்காரர்களுக்கு அந்த கட்சியிலே இருந்து கொண்டே கண்ணதாசன் ஒரு பதிலை சொன்னார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாடலாக அந்த பாடல் அமைந்தது. இப்படி இதுக்கு அடுத்தால ஒரு சரணம் இருக்கிறது. நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், உன் நிழலிலும் பொருளாக துணை இருப்பேன். எதை சொல்றாரு? பெருந்தலைவர் காமராஜரே, நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்கிறார். இந்த தாயிருக்கும் வரையில் கலக்கமில்லை, எந்த சபையிலும் உனக்கு நடுக்கம் இல்லை. நான் கடைசி வரி, எந்த சபையாக இருக்கட்டும் அந்த சபையிலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நடுக்கமே கிடையாது சார். ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னவங்க தான் டில்லியிலே காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த போது அங்கே இருந்த இவர் கம்பீரமாக அந்த நாற்காலியில் உட்கார்ந்து இருக்க அங்கே நேரு அவர்கள், அந்த மொரார்ஜி தேசாய் போன்ற அது அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம், லால் பகதூர் சாஸ்திரி போன்றவர்கள் எல்லாம் குனிந்து நின்று பெருந்தலைவர் காமராஜருக்கு சற்றே குனிந்து நின்று பேசுகின்றார்கள். யாரை பார்த்து? நீங்கள் படிக்காதவன் என்று சொன்ன அந்த தலைவனை பார்த்து, நீங்கள் அறிவில்லாதவன் என்று சொன்ன தலைவனை பார்த்து, நீங்கள் அகங்காரமாக கத்திய அந்த தலைவனை பார்த்து வடக்கே இருந்த தலைவர்கள் எல்லாம் தலை குனிந்துத்தான் பேசினார்கள். ஏனென்றால் காமராஜருக்கு எதிராக எந்த தலைவனும் தலை நிமிர்ந்து பேசியதாகவே சரித்திரமில்லை. சர்வாதிகாரியாக நடந்து கொண்ட இந்திரா காந்தி அவர்கள் கூட பெருந்தலைவர் காமராஜரிடம் பேசுகின்ற பொழுதும் பவ்யமாக அவ்வளவு பணிவாக பேசினார் என்று சொன்னால் உங்களுக்கு படிப்பு எதுக்கு சார்? நெஞ்சில பயமும் நெஞ்சில கள்ளமும் இல்லாதவன் அங்கே தலை நிமிர்ந்தது யான் இருப்பான் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் பெருந்தலைவர் காமராஜர் தானே. எந்த சபையிலேயாவது அவர் பயந்ததாக சரித்திரம் இருக்கிறதா? தான் படிக்காதவன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக டில்லியிலே அவர் ஆட்சி செய்ய அவருடைய இவ்வாறு நடந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் மனதில் வைத்துத்தான் அந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் சேர்க்கும் வண்ணம் தான் இந்த பாடலை அவர் கொடுத்தார். இந்த பாடல் அந்த படத்திலும் கூட ஹிட் ஆகியது. அதே சமயத்தில் 1000 அர்த்தங்களோடு பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் சேர்க்கின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்தது. இந்த பாடலின் உள் அர்த்தங்களை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாடல் இவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லி இருக்கிறதே என்று அன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. அன்றைக்கு பல்வேறு தரப்பட்ட 3ஆம் தர பேச்சாளர்கள் எல்லாம் அதற்கு பிறகுதான் காமராஜரை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் நாவை அடக்கினார்கள் என்பது சரித்திரம். ஆக இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாடலை நமக்கு தந்த கவிஞரையும் அந்த பாடலுக்கு உரித்தார பெருந்தலைவர் காமராஜரையும் நாம் என்றும் போற்றுவோம் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.